1 lakh வந்தா நம்ம கொஞ்சம் 1 lakh சேவ் பண்ணலாம். உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ. AVR Swarnamaha Sakshaya Tritiya online pre-booking now open for May 10, 2024. Pre-book 1 gram gold jewelry and get 2 grams silver coin free. சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல வந்து வாழணும்னாக்கா மாத சம்பளம் இவ்வளவு இருந்தா ஓகே அப்படின்னா எதை சொல்வீங்க? இன்னும் எப்படியும் ஒரு 30-40 வேணும். மினிமம் ஒரு 40 to 50k வேணும். 50k வேணும். என்ன பொறுத்தவரையும் 30k இருந்தா ஓகே. மினிமம் 10,000 இருந்தா 10,000 போதுமா? நான் சாப்பாட்டு செலவுக்கு மட்டும் சொல்றேன். சொந்த வீடு இருக்கணும். ஒரு பேச்சுலர்னா 40k வேணும். ஃபேமிலி மேன்னா வேணும். அதோட 000 சேர்த்துக்கணும். 60,000. ஓகே. நான் வெளியில தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். டீ காபி வீட்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. குடிக்கிற தண்ணி. அது கூட எடுத்துட்டு போயிடுவேன் வீட்ல இருந்து. இன்னும் கமிட்மெண்ட் இந்த லோன்ஸ், ஹோம் லோன், கார் லோன், பர்சனல் லோன்லாம் போயிட்டு இருக்கோம்ல எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாது. நான் 38 வாங்குறேன். 15 வரைக்கும் தான் ப்ரோ அது வரைக்கும். அதுக்கப்புறம்லாம் திண்டாட்டம் தான் 40. திண்டாட்டம் தான். சாப்பாடுக்கு அப்போ 9,000 வந்துருது. 3 வேளை சாப்பிடுறீங்க, ஒரு 2 வேளை சாப்பிடுற மாதிரி, ஒரு வேளை சாப்பிடுற மாதிரி ஒரு நாளைக்கு. இப்போ பசியோட படுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு தூங்குறப்ப தூக்கம் வராது. நாங்க நார்த் சென்னை, வட சென்னையில முடியும். ஓகே. அங்க சிக்கனமா வாழ்க்கை நடத்திடலாம்ன்றீங்களா? 10 ரூபா டாக்டர் இருக்கிறாங்க. அது மாதிரி அங்க வட சென்னையில ஓகே. ஓகே. தென் சென்னை மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடா இருக்கிற இடங்கள்ல இன்னும் எப்படியும் ஒரு 30-40 வேணும். 40 வேணும். 20,000 ரூபாய்க்குள்ள நடத்துறீங்கன்னாக்கா உங்க வீட்டுல பெரிய நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நடக்குது பொழுது. ஆமா கண்டிப்பா. நான் வேலைக்கு மேரேஜ் அப்போ 400 தான் வாங்கினேன். ஓகே ஓகே. இப்போ 30,000 தான் வாங்குறேன். ஓகே ஓகே. ஆனா 30,000 ரூபாய்க்குள்ள குடும்ப செலவுலாம் பாத்துறீங்க. ஆனா சில பேர் தான் சொல்றாங்க சென்னையில எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குதுன்றாங்களே, அது எப்படி? இல்ல, அது நம்ம குடும்ப சூழ்நிலை, மனைவி அமைகிறது, நமக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். ஓகே ஓகே. அதை வச்சுதான். ஓகே. அதனால நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான். ஆமா. அப்ப சென்னையில வந்து ஒரு 30,000-20,000 தான் வாழ்க்கையை கடத்திட முடியும். ஆமா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் எதுவுமே இல்லைன்னா ஒரு நார்மல் ஆவரேஜ் லைஃப், மிடில் கிளாஸ் லைஃப் ஆளணும்னா மினிமம் ஒரு ஃபேமிலி வச்சுருக்கவங்க, கிட்ஸ் வச்சுருக்கவங்க மினிமம் ஒரு 40 to 50k வேணும். 50k வேணும். ஏன்னா அந்த அதுக்கேற்ற மாதிரி விலைவாசி இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இன்னும் கமிட்மெண்ட் இந்த லோன்ஸு, ஹோம் லோனு, கார் லோன், பர்சனல் லோன்லாம் போயிட்டு இருக்கோம்லாம் எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது. இப்போ ஒரு சம்பளம் சம்பாதிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செலவுகள்லாம் வடிவமைச்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா இங்கே சென்னையில் இருக்கவங்க மேக்ஸிமம் பார்த்துட்டு அவங்க லக்ஸரி லைஃப் வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. லக்ஸரி லைஃப், இவன் கார் வச்சிருக்கான் நானும் கார் வாங்கணும்னு ஆசை, இவன் ஐஃபோன் வச்சிருக்கான் நானும் ஐஃபோன் வச்சிருக்கேன். அது வந்து லைஃபே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டிபெண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி என்ன வாங்கியிருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு மேரேஜுக்கு மட்டும்தான் நான் லோன் எடுத்தேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் அது மட்டும் தான். உங்களுக்கு எதுவும் டெம்ப்ட் ஆகாதா? என்னடா பக்கத்தில் உட்காந்துருக்கோம் ஐஃபோன் வச்சிருக்கான் நம்ம? இல்லை, ஆசைலாம் இருக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னமே இல்லை, எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான். சப்போஸ் நான் வந்து ஒரு 80,000 ஒரு 80,000 90,000 ஒரு ஐஃபோன் வாங்குறேன்னா நான் மந்த்லி 4,000 அதுக்குன்னு எடுத்து வைக்கணும் ஒரு 2 இயர்ஸ்க்கு. ஓகே. ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிட்டோம்னா நம்ம வந்து அந்த ஒரு நம்ம ஓகே இந்த சேலரிக்கு இந்த லைஃப் போதும், நம்ம ஆடம்பர வாழ்க்கை திங்க் பண்ணும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடனில் போய் நம்ம ஃபினான்ஷியல் கிரன்ச் இதாக வருது. இப்போ இந்த 10,000க்குள்ள மேனேஜ் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ சிரமமாக இருக்குது? 10,000னா ஒரு சாப்பாடு வாங்கணும்னா கஷ்டம் தான் ப்ரோ. மினிமம் ஒரு 300 தேவை ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மாதத்துக்கு சாப்பாடுக்கு அப்போ 9,000 வந்துடுது. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 வேளை சாப்பிட்றீங்க, ஒரு 2 வேளை சாப்பிட்ற மாதிரி, ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. இப்போ பசியோட படுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி உழைக்கணும்னு தோணும். அப்படிதான் உழைக்கணுங்கிறதான் தோணும். ஆனால் பசியோடு இருக்குமே அந்த வருத்தத்தை தாண்டி எப்படியாவது உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிறது அடுத்த சைட் போக முடியும் நம்ம அப்படின்றீங்க. இப்போ வாடகைலாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னையில் அசோக் நகர், ராணா நகர் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வீடு அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வீடு ரெண்ட் எல்லாமே ஏறிடுச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரீஜனில் ஊரப்பாக்கம், மண்டலூர் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ வந்து எப்படி சொல்றது ப்ரோ, எக்கானமி ஏறிட்டே வருது ப்ரோ. ஸோ அப்போ சம்பளம் வாங்க அது மாதிரியான தேவைகளையும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். ஆமா, தேவைகளை நம்மளா எல்லாருக்குமே வந்துடும் ப்ரோ. இப்போ நானே கூட இந்த ரோட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட காசு இல்லைன்னா அதெல்லாம் வேண்டாம், இந்த கடையில வாங்குவோம், அந்த கடையில வேண்டாம், இல்ல வந்து அந்த ஐஸ்கிரீம் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதான் சம்பாதிக்கிறோமே. சில பேர்லாம் சொல்றாங்க ஒரு 20,000 இருந்தாலே வாழ்க்கை கடத்திடலான்றது, அது எந்த அளவுக்கு பாசிபிள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ விற்கிற விலைவாசிக்கு வந்து அது பாசிபிள் இல்லை ப்ரோ. பாசிபிள் இல்லை. மினிமம் வந்து 60,000. அப்புறம் வந்து சிங்கிள்னா வந்து கம்பல்சரி ஒரு 20,000 இல்லை 30,000 50,000 ரூபாய். 2 பேர் ஃபேமிலி, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சைல்டு இருந்தா 50,000 ரூபாய் இருந்தா ஓகே. 50,000 இருந்தா ஓகே. இப்போ 10,000 சம்பாதிக்கிறவங்க என்ன பண்றது? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களாம் 1,000 இப்போ சென்னையில் அந்த அளவுக்குலாம் 10,000 யாரும் சம்பாதிக்கிற மாதிரி இல்லை.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. டெய்லி சம்பளமே உங்களுக்கு 1000 ரூபாய் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 750 800 ஹோட்டலில் போனால் கூட 700 ரூபாய் சம்பளம் கேட்குறாங்க ஒரு சப்ளை. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சரி, ஒரு நாள் இப்படி டி நகர் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணிட்டு போவீங்க வீட்டுக்கு? வீட்டுக்கா தேவையானது வந்து ஒரு 1000 ருபீஸ் 1000 ருபீஸ்க்குள்ள முடிச்சிருவீங்க. இப்படி பிடிச்சா அதை பிடிச்ச மாதிரி இருக்கும். கெட்டிக்காரரா இருக்கீங்க. ஆமா, அதனால எங்களால 5 ருபீஸ்லயும் குடும்பம் சர்வை பண்ண முடியும். அதே லக்ஸரியாவும் வாழ முடியும். ஓகே, நீங்க இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்? இப்ப 10,000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, எத்தனை நாளைக்குள்ள செலவாயிடும் பிரதானமா அந்த காசுங்கிறது? நான் செக் பண்ணிப்பேன் ப்ரோ. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணும். 10,000 இருக்கு. பார்த்து செலவு பண்ணும். சாப்பாடுக்கு மட்டும் தான். ஆனா ஒரு நாள் எனக்கும் தோணும், சரி இவ்வளவு செலவு பண்ணலாம், ஒரு 500 செலவு பண்ணலாம். அந்த நாளைக்கு செலவு பண்ணிப்பேன். சரி, ஒரு நாள் செலவு பண்ணியாச்சு, அடுத்த நாள் 100 ரூபா செலவு பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்க வேண்டியதான் ப்ரோ. அவ்வளவுதான். பசங்க இருக்காங்க. அப்புறம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப மத்ததுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகுது? கொடுப்பாங்க ப்ரோ. ரூமுக்குலாம் வீட்டுல வாங்கிதான். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாகணும். இப்ப அன்றாடம் செலவுகள் இருக்குல்ல, அதுல பிரதானமா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதிகமா செலவு பண்றோம்னா எதை சொல்வீங்க? அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து முதலாவது ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா வீட்டோட தேவைகள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பால், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு, அந்த அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, ரைஸு, அன்றாட தேவைகளுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி 200 300 இல்லாமல் நல்ல ஃபிஷ் வாங்க முடியும். ஒரு மட்டன் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 400 500. அன்றாட தேவைகளும் ஒரு நாள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நடத்தினா கூட 500 ருபீஸ் தேவை. ஸோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணால 30 டேஸ் என்னாச்சு பாருங்க. எங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது சாப்பாடு விஷயம் தான். சாப்பாடு தான். ஆமாம், நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் எடுப்போம். அதுதான் மேக்ஸிமம். என்ன இந்த ஃபுட்டு தட் லிவிங் காஸ்ட்டுக்கு தான் ப்ரோ, பெருசாக இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த ஃபுட்டுக்கு தான். ஃபுட்டு நம்ம உங்களை மாதிரி கண்ட்ரோலாக இருக்கிறவங்க, அதாவது யாரையும் பார்த்து இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாதவங்களுக்கு என்னன்னா இந்த பேசிக் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட இன்னைக்கு எனக்கு சேலரி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோலா, தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரி போய் சாப்பிடணும் ஆசை. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம என் சேலரி வந்து 50K, நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த பவனம் அது கூட இல்லையா, கையேந்தி பவன் போதும் ப்ரோ. அதை வச்சுட்டு நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, நான் யார்கிட்ட மச்சான் எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட் கூட நான் யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் எது சுச்சுவேஷனா நானே பேர் பண்ணிப்பேன். இப்போ நார்மலா நம்ம வில்லேஜ் சைட்ல இல்ல அந்த ஊர் சைட்லலாம் இருக்கோம்னா வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஃபுட்ல வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து ரொம்ப அதிகம் ப்ரோ. இப்போ இந்த ரோட்ல போனா எவ்ரி இன்ச் வந்து உங்களை டெம்ப் பண்ணிட்டே இருக்கும் கடைங்க. ஆமா ப்ரோ, நம்ம பார்த்தா கூட நம்மளோட அந்த ஒரு டோபமைன் வந்து நம்மள வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க லேடிஸ் என்ன க்ரோசரி, சிலிண்டர், அவ்வளவுதான் இதான் பண்றோம். வேற என்ன பண்றோம்? எப்பயாவது தான் ட்ரெஸ் வாங்குவோம், அவ்வளவுதான். திடீர்னு மெடிக்கல் செலவு வருது. இப்போ என் குழந்தைங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து டிரைவர் தான். திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு பீடியாட்ரிஸ்ட் போனாலே வந்து 1000 ருபீஸ் ஆயிடும். வாங்கிடுறாங்க. ஆமா, மருத்துவ செலவு வருது ஒரு பக்கம், இல்ல இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம். வேற எதுக்கு உங்களுக்கு அதிகமா செலவாகுது? அந்த எப்பயாவது இந்த நம்ம வாங்குற பொருட்களா? இல்ல ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ப்ரொவிஷன்ஸ். அப்புறம் வந்து சிலிண்டர் மெயினா ஆகுது ப்ரோ. ஓகே, அதனால வந்து ஃபேமிலின்னு ஆயிட்ட பிறகு சிலிண்டருக்கு பிரதானமா ஆகுது. ஆமா ப்ரோ, கண்டிப்பா 1200 ரூபாய். ஆமா ப்ரோ. ஓகே, இப்ப உங்க வீட்ல நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்களா இல்ல உங்க மனைவி அதிகமா செலவு பண்ணுவாங்க? இல்ல, 2 பேருமே யாருமே செலவு பண்ண மாட்டோம். ஓகே, அவங்க இங்க இருக்க சிக்கனமா நடத்துறதுனாலயே வந்து எங்களுக்கே பத்தல. ஒரு இத்தனை நாளைக்குள்ள செலவாயிடுதுன்னா சொல்வீங்க. இப்போ மாச கடைசியில் கையை கடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் நம்மளோட இப்போ மந்த் வந்து இப்போ அந்த சேலரி பேஸ் பண்ணி மந்த் ஃபுல்லாக ஓட்டுறோம்னா, நம்ம வந்து இப்போ எல்லாருக்குமே சேலரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்ல ஸ்வைப் பண்ணுவாங்க. சில பேர்லாம் அந்த இஎம்ஐ பட்டன் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் 5 நாள்லயே காலி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லா ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல? இல்ல, எனக்கு 30 டேஸ் ரன் பண்றீங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்டுக்கு எவ்வளவு வேணுமோ அதை நான் எடுத்து வச்சிருவேன். 15 வரைக்கும் தான் ப்ரோ. அது வரைக்கும் அதுக்கப்புறம்லாம் திண்டாட்டம் தான். 40 திண்டாட்டம் தான். நான் 38 வாங்குறேன். 30 இல்ல, நீங்க ஃபேமிலி மேனா பேச்சுலரா? பேச்சுலர் தான். இப்போ அந்த 38Kங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் அப்போ காலி ஆயிடுதா? 15 வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சாட்டர்டே சண்டே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில ஓகே காலி ஆயிடுது. 50,000 வாங்குறாங்க. அதுல 20 மந்த்லி லாஸ்ட் டைம் இல்லாம போய்டும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சேவிங்ஸ் வீட்லயே. ஓகே, ஒரு உண்டியல போட்டு தனியா சேவிங்ஸ் டெய்லி அப்படி போட்டு வச்சிருக்கோம். இப்போ நீங்க உண்டியல் சேவிங் தான் பண்றீங்க, அந்த பேங்க் எல்லாம் போறது கிடையாது. பேங்க் எல்லாம் அது வேற கணக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வருதுன்னா அது பேங்க். இதுல வந்து மந்த்லில இருக்கிறத நம்ம பிக்கப் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பிரைவேட் சீட்டு கீட்டு எதுவும் போடுறது இல்ல. அதெல்லாம் போட்டு ஏமாறுறதுக்கு நாங்க இஷ்டப்படல. இப்ப ஊருங்கள்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க, ஏதோ வருமானத்தை ஈட்டணும்,
பெரிய அளவுக்கு வரணும்னு வராங்க. ஆனா இங்க வந்து இந்த சூழல் வந்து அவங்களை கடனாளியா மாற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி கடனாளியா நான் கூட திருநெல்வேலியில் தான் வந்திருக்கேன். என்னுடைய நேட்டிவ் வந்து உடன்குடி. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் கடைசி வில்லேஜ். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஆகுது. அவ்வளோ வரும்போது சாதாரண ஒரு ஜாப்பில் இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு ஐடியில் இருக்கேன். ஸோ நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், வளர்த்துக்கிட்டேன். அவ்வளோ சாதாரண அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சேலரி கிட்டத்தட்ட ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கேன். பார்ட் டைமாக காக்னிசன்ட்ல சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு ஒரு 1 lakh earn பண்ணுறேன். நீங்கள் 1 lakh earn பண்ணுறீங்க. அப்போ சென்னைக்கு வந்தால் உழைச்சா, உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக முன்னேறலாம். உழைப்பு, கடினமான உழைப்பு, அசைக்க முடியாத விசுவாசம், நம்ம மேலே நம்ம ஒரு நம்பிக்கை, இது இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறலாம். இப்போ சென்னைக்கு வந்தால் எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வருவோம். ஆனால் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதை தாண்டி உங்களுக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சா பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற மாதிரி? ஸ்ட்ரகிள் அதான் சொல்கிறோம். இப்போ சென்னை வரும், 4 இதை பார்க்கணும், 4 ஃபேஸ் பண்ணணும். இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கும் கான்ஃபிடன்ட் லெவல் பில்ட் ஆகும். அந்த கான்ஃபிடன்ட் லெவல் வந்தாலே நீங்கள் வேறு லெவல் போகப்போ. வேறு லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ? மந்த்லி சேலரி அமௌண்ட்? மந்த்லி சொல்கிறீங்களா? நான் ஒரு 1 lakh வச்சுருந்தேன் எய்ம். 1 lakh. சென்னை வந்து உழைச்சாதான் கஷ்டப்படாதான் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ தான் சம்பளம் கிடச்சிச்சு. எனக்கு அதை விட்டுட்டு வேலையை விட்டு நான் வந்தேன், நடு ரோட்டுக்கு நின்னேன், வேலை இல்லாமல் நின்னேன். திரும்ப வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். சரி இதுக்கப்புறம் சரிப்படாது, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், தாத்தா தவறிட்டாங்க. ஸோ அதனால் நான் தான் அடுத்த லீக் பண்ணும் ஒரு இது வந்துட்டு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு தூங்குறப்ப தூக்கம் வராது, சாப்பாடுலாம் பசினால இல்லை, தூக்கம் வராது நார்மலாகவே யாருக்குமே. ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு வந்தவன். ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படுறானே பசங்களே சொல்லியிருக்காங்க, ஏன் நல்லா வீட்டில் நல்லா வசதியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேன். பாவர்ட்டி தான் ப்ரோ ஒரு மனுஷன் உயர்த்தும் எப்போதுமே. சரி, ஓகே, புரியுது. இந்த வறுமை வந்து நிச்சயமா உங்களை உயர்த்துங்கிறத நம்புறீங்க? கண்டிப்பா. நிச்சயமா அடுத்த வாட்டி நான் உங்களை பார்த்தேன்னா நீங்க 1 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க. நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். கண்டிப்பா. நானும் உங்களை மாதிரி தான் போராடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. நிச்சயமா 2 பேருமே பெரிய ஆளாகிட்டு எடுப்போம். ஆல் தி பெஸ்ட். உங்கள் விவசாயம் மற்றும் பண்ணைகளுக்கு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்க சிறந்த இடம் விசன் அக்ரோ. AVR Swarnamaha Sakshaya Tritiya online pre-booking now open for May 10, 2024. Pre-book 1 gram gold jewelry and get 2 grams silver coin free.